வீடு வாங்குவதில் என்ன நன்மைகள் இருக்கு, அது லாபமா நட்டமா, இல்லாட்டிக்கு வாடகை வீட்டில் இருப்பது லாபமா? வணக்கம் தமிழர் உறவுகளுக்கு என்று சொன்னால், போன முதல் வீடியோவில் சுவிஸில் வீடு வாங்குவதற்கு என்ன முக்கியமான 3 விடயங்களை பற்றி காய்ச்சிருந்தோம். அதோட அது சம்பந்தமாக நீங்கள் வீடு வாங்கும் பொழுது உங்களோட இருக்கும் பணத்தை ஸ்டோரில் காட்டணும் என்ற விடயத்தை நாங்கள் சொல்லியிருந்தோம். வீடு வாங்க இன்னும் என்னென்ன விடயங்கள் தேவைன்றதை இங்கே பார்க்க போகிறோம். போன முறை இந்த பார்ட் 1 வீடியோவில் பார்த்துருந்தோம். நாங்கள் இப்போ வீடு வாங்குறேன்னு சொன்னால் 20% நீங்கள் காசு வச்சுருக்கணும். அந்த 20% காசு அதில் 10% கைப்பணமாக இருக்கணும், 10% நீங்கள் பென்ஷன் காசில் எடுத்துக்கொள்ளலாம். மற்றது உங்களுக்கு அதுக்குரிய தேவையான வருமானம் இருக்கணும்னு சொல்லி பார்த்துக்கொண்டோம். மற்றது டாக்ஸ் ரீதியாக நீங்கள் சேர்த்து வச்சுக்காத அந்த 20% காசுல 10% நீங்கள் கை பணமாக போட்டிருக்க காசுல பேங்க்ல போட்டிருக்கணும். அந்த பேங்க்ல போட்டிருக்க காசு டாக்ஸ்ல டெக்லேஷன் பண்ணியிருக்கணும். இதை பற்றி தான் நாங்கள் பார்ட் 1ல பார்த்துருந்தாங்க. இப்போ இந்த வீடியோவில் இதை விட முக்கியமாக தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் என்ன சொன்னால், வேற என்னென்ன இருக்குன்றதை ஒருக்கா எடுத்து சொல்ல முடியுமா? ஓகே, என்னன்னு சொன்னால், நீங்கள் ஒரு வீடு வாங்குறது 20% தேவை. அதில் 10% உங்களோட பென்ஷன் காசு இருந்து நீங்கள் எடுக்கலாம். அதுக்கு விளையாடும். அதே போல் மிச்ச 10% இப்போ நீங்கள் ஒரு 8 லட்சம் ரூபாய் வீடு வாங்குறா இருந்தால் உங்கள்கிட்ட ஒரு 40,000 ரூபாய் உங்கள்கிட்ட இருந்தால், மிச்ச 40,000 ரூபாய் உங்களோட காடாமல் இருக்கும் பட்சத்தில் நீங்களோட அப்பா அம்மா உங்களுக்கு அன்பளிப்பாக தருவதாகவும், இல்லாட்டி வேறு யார்கிட்ட நீங்கள் அன்பளிப்பாக வாங்கிக்கொள்ளணும். அதுக்கு ஒரு ஃபெத்ராக் மேக் இருக்கிறது. இன்னார் எனக்கு அன்பளிப்பாக பணம் தந்திருக்காரு. அது மட்டும் இல்லை, ஏற்கனவே நீங்கள் யாரையாவது கொடுத்துருந்தால் அந்த பணத்தை நான் திரும்ப பெற்றிருக்கேன் என்று சொல்லி காட்டக்கூடிய விடயங்கள் இங்கே இருக்கின்றன. இப்போ சிலர் கேட்பீர்கள் சொன்னால், நாங்கள் கிரெடிட் எடுத்து கிரெடிட்டை காட்டி வீடு வாங்கலாம்னா அது நீங்கள் வாங்க முடியாது. வீடு வாங்குவதற்கு 20% உங்களுக்கு தேவை. கண்டிப்பாக அது நீங்கள் சொன்ன போல் 10% நீங்கள் பெஞ்சம் காசை வெளியே எடுக்கலாம். மிச்சம் 10% காசை உங்களுடைய இருக்கிற காசை காட்டி, சில நேரங்களில் நீங்கள் இந்த காசு உங்களோட பிள்ளைகள் பேரில் போட்டிருப்பீங்க. அதை நீங்கள் கவனமாக பார்க்கணும் எடுத்துனா, அது சில நேரங்களில் 18 வயசுக்கு அந்த காசை எடுக்கலாம்னு சொன்னால் நீங்கள் அதுக்கு முதல் எடுக்க முடியாது. அப்படி எடுப்பாக இருந்தால் நீங்கள் ஒரு பெனால்ட்டி கட்டி தான் அந்த காசை வெளியே எடுக்க முடியும். ஆகவே நீங்கள் இப்படியே அப்படிங்களுக்கு 10% காசு கை காசு எடுக்கணும், 10% காசு பெஞ்சு காசு எடுக்கலாம். இங்கே 10% அரைவாசி இப்படி நீங்கள் அன்பளிப்புன்னு சொல்லி வாங்கி காட்டலாம். இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க தானே கிரெடிட் எடுத்து வீடு வாங்கலான்னு சொல்லி. அப்போ வீடு வாங்கின பிறகு கிரெடிட் எடுக்கலாம் என்னன்னு சொன்னால், வீடு வாங்கும் பொழுது உங்கள்கிட்ட கிரெடிட் இருக்கக்கூடாது. கிரெடிட்டோ லீசிங்கோ அதில் ஒன்றும் இருக்கக்கூடாது என்றால், வங்கி உங்களோட பட்ஜெட்டை பார்க்கும். ஏற்கனவே கிரெடிட் இருந்தால் சொல்லுவாங்க, நீங்கள் கிரெடிட் எடுத்தால் இந்த வீடு வாங்கியிருப்பீங்க, அப்படியான சந்தேகங்களும் அங்கே வரும். அதனால் நீங்கள் வீடு வாங்கும்போது உங்களோட கிரெடிட் இருக்கக்கூடாது. ஆனால் வீடு வாங்கின பிறகு நீங்கள் உங்களோட வேறு தேவைகளுக்காக நீங்கள் கிரெடிட் பெற்றுக்கொள்ளலாம். 10% கை காசு போகிற இடத்துல இந்த ஐன் கேபிட்டல்ல நீங்கள் சொல்லியிருந்தீங்க, ஒன்று சேர்த்து வச்ச சேமிப்பு பணமாக இருக்கணும், இல்லாட்டிக்கு நீங்கள் அன்பளிப்பா பெற்றோர் இல்லாட்டிக்கு நண்பர்கள் இல்லாட்டிக்கு சொந்தக்காரத்தை பெற்றுக்கொள்ளலாம், இல்லாட்டிக்கு நீங்கள் கொடுத்த தார்லேன திருப்பி பெற்றுக்கொண்டு நீங்கள் அந்த ஐன் கேபிட்டலாக பாவிக்கலாம். வேறு விதமான விடயங்கள் இருக்குதா? என்னன்னு சொன்னால், நீங்கள் சிலவர் திரையா லைஃப் இன்சூரன்ஸ் செய்திருப்பீங்க. இப்போ நீங்கள் கனகாலம் செய்திருந்தால் 8 வருஷம் 10 வருஷம் இருந்தால் அதில் பார்க்கலாம். ருப்பேர் காப்புன்னு சொல்லி இருக்கும். அதாவது நீங்கள் ஏதாவது வாங்க போகிறோன்னு சொன்னால், இப்போ நீங்கள் 40,000 ரூபாய் அதில் கட்டியிருந்தால் ஒரு 23,000 ரூபாய் அந்த காசை எடுக்கலாம்னு சொன்னால் அதை எடுத்து நீங்கள் வீட்டுக்கு பார்க்கலாம். உங்களோட பிள்ளைகளில் சேமிப்பில் காசு வச்சுருந்தா, ஒரு பிள்ளைக்கு 12 வயசு ஆச்சு, நாங்கள் ஒரு மாதம் கொஞ்சம் காசை போட்டு வரோம், இல்லாட்டி நீங்கள் வங்கியிலே கூட திரையான்னு சொல்லி வருஷத்துக்கு 6,000 ரூபாய் அது சில பேர் என்றால் இந்த ஸ்டோரில் கழிப்பதுக்காகவும் அப்படியே செய்து வச்சுப்பாரு. அந்த காசை கூட நீங்கள் எடுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு வெளிநாட்டில் ஒரு சொத்து இருந்து அதை விற்பனை செய்தோ, இல்லாட்டிக்கு உங்களுக்கு அந்த சொத்து கிடைக்குது, அப்போ அதை நீங்கள் விற்று போட்டு இங்கே ஒரு வீடு வாங்க போறீங்கன்னு சொன்னால் அதுக்குரிய வழிகள் இருக்கிறதா? கண்டிப்பாக. என்னன்னு சொன்னால், நீங்கள் வெளிநாட்டில் சொத்து இருந்தால் அந்த சொத்தை விற்று அந்த காசை அங்கேருந்து இங்கே எடுக்க காட்டும். நான் இந்த வீடு இருந்தது, அப்பாட வீடோ அம்மாவோட வீடு இருந்தது, சொந்த வீடு இருந்து அதை விற்று எனக்கு பணம் வந்தது, அதே நீங்கள் காட்டலாம். சிலவர் கேட்டுருந்தீங்கன்னா, எங்கிட்ட நகை இருக்குது, நகையை விற்றால் ஒரு கடையோட நீ நகை விற்றால் அவர் ஒரு துண்டு தருவார்கள். இவர்கள் இவ்வளோ நகையை எங்களிடம்
வித்திருக்கான்னு சொன்னால் அந்த துண்டை கூட நீங்கள் காட்டலாம். 10 வீதத்துக்கு நீங்கள் காட்ட முடியாது. அடுத்த கேள்வி என்னன்னு சொன்னா, வீடு வாங்குவதற்கு 20 வீதம் தேவைப்படுது. ஆனா உதாரணத்துக்கு நான் ஒரு ரெஸ்டாரண்டோ இல்லாட்டிக்கு ஒரு பிளாக், இப்போ ஒரு கூட வீடுகள் இருக்கிற ஒரு பில்டிங்கை நான் வாங்க போறேன்னு சொன்னா அப்பயும் வந்து 20 வீதமா இல்லாட்டி அதுல மாறுபடுமா? இப்போ நீங்கள் 3 போனுக்கு மேலே நீங்கள் மேல் ஃபேமிலி ஹவுஸ் வாங்குறா இருந்தால் கண்டிப்பாக வந்து 25 வீதம் நீங்கள் கட்டணும், 20 வீதம் காட்டணும். இப்போ நீங்கள் மேல் ஃபேமிலி ஹவுஸ் வீடு வாங்கி நீங்கள் வாடகைக்கு கொடுப்பா இருந்தால் நீங்கள் உங்களோட பெஞ்சம் காசு எடுக்கலாம். ஏன்னா நீங்கள் அது வாடகை கொடுக்க போகிற பட்சத்தில் வந்து நீங்கள் உங்களோட பெஞ்சம் காசு வந்து தரணும். நீங்கள் பிவோன் நீங்கள் அந்த வீட்டில் இருக்க போகிறா மட்டும்தான் நீங்கள் அந்த பெஞ்சம் காசை எடுக்கலாம். இப்போ ஒரு தனி வீடு வாங்குறீங்க, ஓனுங்க வாங்க இருந்தால் நீங்கள் உங்களோட பட்சத்தை எடுக்கலாம். வேறு சிலவர்களுக்காக நான் ரெஸ்டாரண்ட் வாங்க போகிறோம் சொன்னால் ஒவ்வொரு வாங்கி ஒவ்வொரு மாதிரி. சில வந்து 30 வீதம், சில 40 வீதம், சில வாங்கி சொல்லணும் நீங்கள் 50 வீதம் நீங்கள் கட்டினதான் நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்து ஃபினான்சியம் பண்ணணும் சொல்லி ஒரு முடியும் இருக்குது. அடுத்த கேள்வி என்னன்னு சொன்னா, இப்ப தனியாக ஒரு வீட்டை வாங்காம 4-5 பேர் சேர்ந்து ஒரு வீடு வாங்குதுன்னு சொன்னா அந்த கணக்கு எப்படி கணக்கு பண்ணுவாங்க? என்னென்னு சொன்னால் இப்போ சில வங்கி எல்லா வங்கிகளும் செய்ய மாட்டார்கள். இப்போ நீங்கள் வந்து ஒரு வீடு வாங்குறீங்க, ஒன்று 20 மில்லியனுக்கு வாங்கும்போது உங்களோட சம்பளம் காணாது. தெரியுமா உங்களுக்கு சம்பளங்கள் சில பேருக்கு 5000 6000 சொல்லி காணாமல் இருக்கும். இப்போ ஒன்று 20 மில்லியன் சொல்லிங்க கிட்டத்தட்ட உங்களோட வருமானத்திலிருந்து பார்க்கும்போது உங்களுக்கு யாரோ ஒரு பிள்ளையை சேர்க்கலாம், நீங்கள் 2ஆவது பிள்ளையும் சேர்க்கலாம். சேர்த்தா அவரோட வருமானத்தை நீங்கள் காட்டலாம். இப்போ அதுக்கு வந்து உங்களோட வருமானத்தை சம்பளத்தை விட உங்கள்கிட்ட வந்து இந்த கை காசு இருக்கும். அப்படியே அதில் இருக்கும் பொழுது நீங்கள் இந்த வீடு வாங்கலாம். அது வந்து எல்லா வங்கியும் செய்யாது. 1-2 வங்கி மட்டும்தான் இந்த 3 பேர் 4 பேரை சேர்த்து தாய் தாப்பன் பிள்ளைகளை சேர்த்து வாங்கக்கூடிய வழிமுறைகள் இங்கே இருக்கின்றன. சில வங்கிகள் நாங்கள் உங்களுக்கு ஃபினான்ஸும் தரமாட்டேன்னு சொல்ல காரணம் என்றால் நாளைக்கு 4 பேர் சேர்ந்து வாங்கும்பொழுது ஒரு பிள்ளை கல்யாணம் கட்டி வெளியே போகும்போது எப்படி தான் கட்டுவது இப்படியா அப்படிங்களா அவங்க பார்ப்பார். அதனால் கூடுதலாக வங்கிகள் 180 வங்கிகள் இந்த 3 பேர் 4 பேர் சேர்ந்து வாங்குவதை வந்து அனுமதிக்க மாட்டார்கள். சில வங்கி 1-2 வங்கிகள் வந்து நீங்கள் 3 இல்லை 4 பேர் சேர்ந்து வாங்கக்கூடிய சந்தர்ப்பம் இங்கே இருக்குது. அதை நாங்கள் செய்வோம். இப்போ பேங்க் வந்து எப்படி கணக்கு பண்றாங்க இந்த உங்களுக்கு ஃபைனான்ஸ் பண்றதுக்கு? என்னென்னு சொன்னால் நீங்கள் ஒரு வீடை வாங்கும் பொழுது அவர்கள் வங்கி வந்து அதை வந்து கணக்கிடும். எப்படி கணக்குன்னு சொன்னால் உங்களோட வருமானம் இவ்வளவு, உங்களோட வட்டி வீதம் இவ்வளவு போகும், அதை வந்து 5 வீதத்துக்கு பார்ப்பாரு. வட்டி கூடுனாலும் சரி குறைஞ்சாலும் சரி 5 வீதம் அதுக்கு போட்டு கணக்கு பார்ப்பாரு. என்ன சொன்னால் நீங்கள் பின்னடிக்கு இந்த வீட்டுக்கான வட்டிகளையும் வீட்டு கழிவற காசையும் உங்களால் கட்ட முடியுமான்னு பார்த்து தான் அப்படி கணக்கு பார்க்கணும். சில வட்டி வந்து சரியாக குறைஞ்சாலும் இந்த கணக்கிலே அதை வச்சிருப்பாங்க என்றால் அப்படி கணக்கு போட்டு தான் உங்களுக்கு இந்த வீட்டுக்கான ஃபினான்சியரிங் வந்து வங்கி தருகின்றன.